இதே நேரத்தில் இன்னும் ஒன்றை நான் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். இந்த மோடியினுடைய விஜயத்திலே இங்கே இந்து பௌத்த ஒற்றுமைக்காக இங்கே அனுராதபுரத்தில் போதி மரத்துக்கு பூஜை நடத்த போகிறது. அதே நேரத்தில் இந்தியாவிலே புத்தர் ஞானம் அடைந்த பரிநிர்வாணம் அடைந்த புத்தகாயாவில் அங்கே போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. புத்தகாயாவின் உரிமையை கோரி பௌத்த துறவிகள் அங்கே போராடி கொண்டிருக்கிறார்கள். அதாவது பௌத்த இந்து ஒற்றுமை என்று நாங்கள் பேசிக் கொண்டிருக்கின்ற இந்த தருணத்தில் பௌத்த இந்து பகைமைதான் வளர்ந்து கொண்டிருக்கிறது. அதாவது 1897 ஆண்டிலும் சரி, 2025 ஆண்டிலும் சரி, இங்கே ஒற்றுமைக்கு பதிலாக அரசியல் வெளிப்பாடு எதை கொண்டு வருகின்றது என்றால் அங்க பகைமையைத்தான் உருவாக்கி கொண்டிருக்கிறது. ஆகவே இந்த முரண்பாடுகளை எவ்வாறு தீர்ப்பது என்பதை பற்றி நாங்கள் பார்க்க வேண்டும். இங்கே பேச்சளவில் ஒற்றுமையை பேசலாம், ஆனால் நடைமுறை என்பது வேறாக இருக்கிறது. இந்த நடைமுறை என்பது பகைமையை வளர்ப்பதாகவே இருக்கிறது. அதாவது எதிர்வரும் இந்த 4-6ஆம் தேதிக்கு இடைப்பட்ட இந்த 3 நாட்களில், அதாவது அனுராதபுரத்தில் நடக்கின்ற இந்த பூஜைகளின் பின்னால் நடக்கக்கூடிய விடயங்களை பற்றி இன்னும் ஒரு சில வாரங்களிலே தகவல்கள் வெளியாகும். ஆனாலும் இந்த ஒற்றுமையை நிலைநாட்டுவது என்பது நடைமுறைக்கு சாத்தியப்படாது என்பதைத்தான் இங்கே நான் குறிப்பிட விரும்புகிறேன். அதாவது பௌத்த மகா சங்கம் என்பதும் பௌத்தர்களும் ஒரு கட்டமைக்கப்பட்ட ஒரு அமைப்புக்குள்ளால் நகர்ந்து செல்கிறார்கள். அதில் எந்த மாற்றமும் வராது. அந்த மாற்றத்தை அவர்கள் ஏற்படுத்தவும் போவதில்லை. ஆனால் இதற்கு எல்லா மதங்களும் அவர்களுக்கு விட்டுக் கொடுப்புகளை செய்தால் மாத்திரமே அந்த ஒற்றுமை என்ற மாயை நிலைக்குமே தவிர மற்றவர்கள் விட்டுக் கொடுக்காமல் அவர்கள் விட்டுக் கொடுக்க போவதில்லை. அப்ப தொடர்ந்து அவர்கள் விட்டுக் கொடுக்காமல் இருப்பது என்பது தொடர்ந்து முரண்பாட்டையே வளர்த்து செல்லும். அதாவது இலங்கை அரசுடன் ஒற்றுமையை வளர்ப்பதற்கு நேரு காலத்திலிருந்து இன்று வரை முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன. பல ராஜதந்திரிகள் அந்த முயற்சிகளில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இவ்வாறு முயற்சிகளில் ஈடுபட்டு இறுதியாக கடுமையாக அடி வாங்கிய ரஜித் காந்தியினுடைய இலங்கை தூதராக இருந்த டிக்சிட் அவர்கள் கொழும்பு அசைன்மென்ட் என்ற ஒரு நூலை எழுதுகின்ற போது தாங்கள் விட்டு அனைத்து தவறுகளையும் எழுதியிருந்தார். தாங்கள் தோல்வி அடைந்ததற்கான காரணங்கள் அனைத்தையும் எழுதியிருந்தார். அதிலே தங்களுக்கு இலங்கை பௌத்தர்களும் எங்களுடைய மனநிலையும் அவர்களுடைய அரசியல் அணுகுமுறை பற்றி எதுவுமே தெரியாது என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் என்பதை நாங்கள் இங்கே குறிப்பிட விரும்புகிறேன். ஆகவே இந்த முயற்சி, அதாவது இந்த பகைமை என்பதை விட அவராக இருக்க விடுவது நன்றாக இருக்குமே தவிர இந்த இரண்டையும் ஒட்ட போனால் இந்த பகைமை உச்சத்துக்கு போகும். இந்த உச்சம்தான் இப்போதும் நடக்க போகிறது.